குடும்ப கோர்ட். ஏமா குடும்ப கோர்ட் நம்ம கல்ச்சராமா? ஃபேமிலி கோர்ட். எங்கள் அப்பாவும் அம்மாவும் 62 வருஷம் தாம்பத்தியம் சார். எங்கள் அப்பா அந்த 62 வருஷ தாம்பத்தியில் எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நான் எண்ணி பார்த்தது அவர் பேசின வார்த்தைகள் 60-65 தான். எத்தனை வருஷம்? 62 வருஷத்துல எங்க அப்பா எங்க அம்மாட்ட பேசின வார்த்தைகள் 62-65 வார்த்தை தான். அப்படின்னா வந்துட்டாருன்னு அர்த்தம். கடையை மூடிட்டு வந்துட்டார். அதுக்கு என்ன ஏமா வந்துட்டேம்மா? எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு. சண்முகம் இல்லை வடிவு இல்லை மொத்தமாக சம்ம வடிவு இல்லை ராசாத்தி கூப்பிடலாமா இல்லையா சார்? பேர் வச்சுருக்காங்கல்ல. உடனே எங்கள் அம்மா பயந்து போய் சொம்புல தண்ணி கொண்டாடணும். அவர் காலெலாம் கழுவிட்டு வந்து சாப்பாடு வைக்கணும். போதும். நான் கூட ரொம்ப நாளா எங்க அப்பா ஊமையோன்னு நினைச்சேன். ரொம்ப நாளா அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு. அப்புறம் ஒரு நாள் என்னைய போட்டு அடிக்கையில தான் 10 வார்த்தை பேசிக்கிட்டே அடிச்சாரு. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்ட ஊமை இல்லை, பேச்சு வருது. அது என்னமோ அம்மாட்ட பேச மாட்டேங்கிறார். பேசவே மாட்டார். உருமல் செருமல் இருமல். 62 வருஷம் சார். சார் நோ வெட்டிங் கிஃப்ட்ஸ், நோ பர்த்டே கிஃப்ட்ஸ். எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாரு? எங்க அம்மாவுக்கு பர்த்டே எதுன்னு தெரியாது. ஏமா நீ என்னைக்குமா பிறந்தன? இந்த ஆத்துல வைகை ஆத்துல வெள்ளம் வந்தது இல்லடா, அன்னைக்கு பிறந்தேன். வைகை ஆத்துல வெள்ளம் எத்தனை தடவை வந்திருக்கு? நோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட். அதுக்கு கல்யாணம் ஆன புதுசில் பைக்கில் போகையில் பார்த்தீங்கன்னா ஐயோ 2 பேர் போகிறாங்களா, ஒரு ஆள் போகிறாங்களா? வண்டியை அவன் ஓட்டுறானா, அவ ஓட்டுறாளா? அவன் ஹெல்மெட்டு போட்டிருக்கவன் ஹெல்மெட்டை தூக்கிக்கிட்டு ஓ யார் இவன்? ஐயோ சச் அன் இன்டிமேசி. அவ்வளவு நெருக்கம். கரெக்டாக 2வது வருஷம். கரெக்டாக 2வது வருஷம் என்னது? டிவோர்ஸ், விவாகரத்து. அதில் ரொம்ப பெரிய கூத்து. மியூச்சுவல் டிவோர்ஸ். முட்டா பயலுலா. மியூச்சுவல் லவ் இருந்ததுன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஏண்டா வருது சார்? மியூச்சுவல் லவ் இருந்ததுன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஏன் வருது? இன்னொரு வாக்கியம் சொல்லுவாங்க, we part as friends. Why don't you live as friends? நாங்கள் நண்பர்களாக பிரிகிறோம். ஏன் தெரியுமா? இந்த திருமணத்தில் அன்பும் இல்லை, அறிவும் இல்லை. நான் சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தேன், சென்னை ஏர்போர்ட்டில். 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அவனு சமுதாயத்தை பற்றி ஒரு வரி சொல்லணும். சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு நின்றுட்டுருக்கேன். ஒரு கணவனும் மனைவி எனக்கு முன்னாடி போர்டிங் பாஸ் போகிறதுக்காக நிற்கிறாங்க. அந்த போர்டிங் பாஸ் ரோவுக்குள்ளே போகிற போது கணவனாருடைய நண்பர், பழைய காலத்து பாலியகால நண்பர் வந்துட்டார். ராமூர்த்தி எப்படா இருக்க? எப்பா ஸ்கூலில் பார்த்தது, எப்படா இருக்க? அப்படியே இருக்கேடா, வயசானதே தெரியலையே. வெரி குட் வெரி குட். அவன் மனைவிட்ட சொல்கிறான், டார்லிங், வார்த்தையை கவனிச்சிங்க, டார்லிங் நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுரு, ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்து நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்னம்மா? ஓகே ஓகே ஸ்வீட்டி. அது டார்லிங், இது ஸ்வீட்டி. ஓகே போயாச்சு. அங்கே போனால் போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு, மேடம் யூ ஆர் எ பிட் லேட், அதனால் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் அட்ஜஸ்டன் சீட்டு பக்கத்து சீட் இல்லை. பி ரோவில் உங்களுக்கும், எஃப் ரோவில் உங்கள் புருஷனுக்கும் இருக்குது. ஓகேயா போர்டிங் பாஸ் போட்டுறவா அப்படின்னா, ஓகே வேறு வழி இல்லைன்னா போட்டுருங்க அப்படின்னு போட்டாச்சு. போனான். அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு போயிட்டான். என்ன போர்டிங் பாஸ் போட்டியா? போட்டேங்க, ஆனால் நம்ம 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு இல்லைங்க. எனக்கு பி ரோலையும் உங்களுக்கு எஃப் ரோலையும் தான் போட்டிருக்கோம். அது என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்ன பிறகுமா அப்படி போட்டாங்க? கொடுங்க, கொண்டா போர்டிங் பாஸ் கொண்டா, நான் போய் என்னன்னு என்கொயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக போய், என்ன மேடம்
அது என்ன, ஹவ் டேர் யூ அலாட் சீட்ஸ் லைக் திஸ்? நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. அந்த பொண்ணு, சார் லேட்டாக வந்துட்டுக்கு சார், நீங்கள் ஹார்ஷாக பேசுகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார், எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியல, சாரி சார், மன்னிச்சிருங்க சார், வேறு வழி இல்லை சார். உன்னை இவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் சாரி மன்னிப்புலாம் கேட்காதீங்க, எனக்கும் அவளுக்கும் தனித்தனியாக சீட்டு போட்டதுக்காக நான் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டேன். அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்கள் பே பண்ண வேண்டாம் சார், மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. நீ நீ எதுக்கு சுவிட்சர்லாந்து போகிற? எதுக்கு ஸ்வீட்டிங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்துகிற? எதுக்கு டார்லிங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்துகிற? உன் அன்பு, உன் நெஞ்சத்துக்குள் அன்பு இல்லை என்றால் இது வெற்று வார்த்தை இல்லையா? ஸ்வீட்டி, டார்லிங். அங்கே சுவிட்சர்லாந்து போயிட்டேன், இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டேன். அங்கே இப்போ இப்படி மாதிரி பேசுகிற நல்ல ரசிகர்கள். சுவிட்சர்லாந்தில் நிறைய தமிழர்கள் கிடையாது, கொஞ்சம் இருந்தால் எல்லாம் வந்திருந்தான். அதில் ஒரு டிக்னிட்டரிஸு, சுவிட்சர்லாந்துக்காரங்க, ஃபாரினர்ஸ் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சும்மா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். அவன் உட்காந்துருக்குறான், இந்த மாதிரி நீங்கள் கைதட்டுற மாதிரி அங்கேயும் கைதட்டுனா சிரித்தான். உடனே அந்த 5 ஃபாரினர்ஸும், ஓ இவன் நல்லா பேசுகிறான் போல் இருக்கு, ஆனால் இவ்வளோ பேர் கைதட்டுறாங்களே சொல்லிட்டு இறங்கின உடனே, ப்ரொஃபஸர் யூ ஸ்போக் வெரி வெல். நான், சார் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச்? ஓ நோ, but from the clapping sound, from the laughter sound, I am able to understand that you should have spoken well. Oh, thank you sir, thank you sir. Professor, may I know your age? How old are you, professor? I am 79. 79? Oh my god. Are you married? 79 வயசாச்சுன்னு சொன்னவரும் married. Yes, I am married. How long are you married, professor? About 50 years. Oh my God, 50 long years with the same wife. 50 வருஷம் ஒரே பஞ்சாதியோடையா? நான் இப்போ சொல்கிறேன், 50 வருஷம் என் மனைவியோடு மட்டுமே நான் வாழ்கிறேன் என்பது எனக்கு ஆசீர்வாதம், மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? மேலை நாட்டுக்காரன் குடும்ப வாழ்க்கையை அறிவை வைத்து மட்டும் பார்க்கிறான். நான் என் வாழ்க்கையை, என் தாம்பத்திய வாழ்க்கையை அன்பை வைத்து பார்க்கிறேன், இதயத்தை வைத்து பார்க்கிறேன். அப்போ குடும்ப வாழ்க்கை தொடங்கி வைக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கை அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான், இதை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். அவர் பேசல, ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிற சாதிக்காரன், மதத்துக்காரன், நம்ம சாதிக்காரன், நம்ம இனத்துக்காரன், நம்ம கட்சிக்காரன், நம்ம மொழிக்காரன். விருதுகள் கூட ஜாதி மதம் பார்த்து கொடுக்கிறார்கள், பட்டங்கள் கூட ஜாதி மதம் கட்சி பார்த்து கொடுக்கிறார்கள். என்கிட்டலாம் நல்லாசிரியர் விருது வாங்கணும்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா, நீங்கள் யாரோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. நான் சொன்னேன், அதுக்கு பேர் விருது கிடையாது, அது வாங்குறது. தரணுமே ஒழிய, தந்தா வாங்கித்தானே, தந்தா வாங்குறது வேற, நானாக போய் வாங்குறது வேற. ஒரு ஆசிரியனுக்கு நல்லாசிரியர் விருது யார் கொடுப்பா தெரியுமா? அரசாங்கம் இல்லை பெரியோர்களே, என்னுடைய மாணவர்கள் கொடுப்பது தான் எனக்கு நல்லாசிரியர் விருது. நான் ரிட்டையர் ஆகிற போது ஓடி சார் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களாமே, இன்னும் 1 வாரம் தானே இருக்காமே, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் இனிமேல் கிடைப்பாரான்னு அவன் அழுதான்னா அதுதான் நல்லாசிரியர் விருது. சாதி மதம், நம்ம சாதி நம்ம மதம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், இது ரொம்ப அருமையான இடம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், ஒருவன் தன் சாதிக்காக உழைப்பது தவறா? ஒருவன் தன் இனத்தை முன்னேற்றுவது தவறா? ஒரு கம்யூனல் பாண்ட், கம்யூனல் பாண்டேஜ் இருக்கக்கூடாதா?
என் ஜாதியை முன்னேற்ற நான் துடிப்பது, என் ஜாதியில் உள்ள பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தப்பா? என் கட்சிக்கார பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் தப்பா? அப்ப நபிகள் ஒரு பதில் சொன்னார். நான் என் இனத்துக்காக பாடுபட்டால் நான் இன வெறியனா நபிகள் அவர்களே அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ உன் இனத்துக்காக பாடுபட்டால் இனவெறியன் அல்ல. உன் இனத்துக்காரன் தப்பு செய்கிற போது அதற்கு நீ சப்போர்ட் பண்ணினால் நீ தான் இனவெறியன். புரியுதா? எது இனவெறின்னு புரியுதா? என் கட்சிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேங்கிறது, என் இனத்துக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேங்கிறது, என் சாதிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் தான் வெறியன், அவன் தான் சாதி வெறியன், அவன் தான் இனவெறியன், அவன் தான் கட்சி வெறியன், அவன் தான் மத வெறியன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நல்ல கவனிங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்தது, நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். யார் மேலோர்கள்னா அன்பு நிறைய உடையவர்கள். நீதி உயர்ந்த மதி அறிவு. அப்ப பாரதியாருடைய டெஃபினிஷன் யார் மேலோர்? ஹை காஸ்ட் பீப்புள். யாரு ஹை காஸ்ட் பீப்புள்? யாரு? நிறைந்த மதியும் அன்பும் உள்ளவர்கள் தான் ஹை காஸ்ட் பீப்புள். அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. நம்ம அடிதடி அன்பற்ற வழிபாடுகள், மன்னிச்சுக்குங்க, அன்பற்ற அரசு அலுவலகங்கள், அன்பற்ற நீதிமன்றங்கள், அன்பற்ற மருத்துவமனைகள். இன்னைக்கு பெரம்பலூர்ல சொல்றேன், உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருதயத்தில் ராத்திரி 2 மணிக்கு ஏதோ வலிக்குதுன்னு சொன்னா உடனே ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போய் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கார்டியாலஜிஸ்ட் உங்க பாட்டிக்கு 3 இடத்துல பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னா தயவு செய்து உடனே அட்மிட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த டாக்டர் ஏதோ ஒரு பிளாக்ல வீடு வாங்க போறாருன்னு அர்த்தம். அவர் வீடு வாங்குறதுக்காக உங்க பாட்டி இருதயத்தில் 3 இடத்துல இருக்கும் பிளாக். நீங்க வீட்டில் போய் ஜெலுசில் கொடுத்தீங்கன்னா சரியானாலும் ஆயிரும். அன்பற்ற மருத்துவமனைகள், அன்பற்ற கல்விக்கூடங்கள், அன்பற்ற வழிபாட்டு ஸ்தலங்கள். உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாரு, பிச்சைக்காரங்களாம் வந்து அம்மா தர்மம் பண்ணுங்க, ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னா, சே பிச்சைக்கார நாய்களோட நல்ல கவனிங்க. எங்கேருந்து வர்றாரு? எங்கேருந்து வர்றாரு? கோயிலேருந்து வர்றாரு. கோயிலேருந்து வர்றவர் பிச்சைக்காரங்க வந்து ஐயா தர்மம், அவன் பாருங்க, அவன் எவ்வளோ அழகா ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான். பைபிள். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான். பைபிள். தர்மம் பண்ணுங்க. ஏன்னா என்ன அர்த்தம்? வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தா அதற்கு பேர் தாண்டா தர்மம். பிச்சைக்கார நாய்களோட தொல்லை தாங்க முடியல. கான்ஸ்டபிள், வாட் நான்சென்ஸ், நியூசென்ஸ். அதுவும் என் சட்டையை தொட்டு தொட்டு பிச்சை. நீ உள்ள போய் என்ன செஞ்ச? இல்லை நீ என்ன போய் கோயிலுக்குள்ளே போய் நீ கோயிலுக்குள்ளே போய் பராசக்தி முன்னாடி நீ எப்படி நின்ன? அம்மா மனசு இறங்க மாட்டியா? ஏல இது பிச்சை தானடா. யூ ஆர் இன்சைடு பெக்கர், ஹி இஸ் அவுட் சைடு பெக்கர். அவ்வளோ தானே. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் திருப்பி கேட்டா நீ என்ன ஆவ? நீ உள்ள போய் நீயும் பிச்சை தானே எடுத்துட்டு வந்த. அவன் தைரியமா பேசினானா, இந்த பார் நீ உள்ள போய் எடுத்த பிச்சைக்கு வருமானம் வருதோ வராதோ எனக்கு தெரியாது, ஆனா நான் 10 பேர்கிட்ட கையேந்தினா எனக்கு 100 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொன்னானா? ஸோ கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறவன் he is a better beggar than the inside beggar. என்ன சார்? சரிதானே சார்? வழிபாடுனாலே அன்பு தானே சார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்படி? ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் வழிபாடு. அப்போ எப்படி சொல்லி முடிக்கலாம்? இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், அறிவாலும் மகிழ்ச்சி வரும், அன்பாலும் மகிழ்ச்சி வரும்,
அறிவால் வருகிற மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு இண்டிவிஜுவல் போதும். இந்த புத்தகத்தை வாசிப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, சுந்தர் ராமசாமி சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. இதை வீட்டில் போய் வாசிச்சுட்டு நானே ரசிக்கலாம். அறிவால் வருகிற மகிழ்ச்சி எனக்கு மட்டுமே போதும். ஆனால் அன்பால் வருகிற மகிழ்ச்சி ஒரு ஆள் பத்தாது. நான் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அது எனக்கும் மகிழ்ச்சி, அந்த அன்பை பெறுகிறவனுக்கும் மகிழ்ச்சி. அதனால தான் ஈத்து உவக்கும் இன்பம்னார் திருவள்ளுவர். ஈத்து உவக்கும் இன்பம். உவகை என்பது இன்பத்தை விட அடர்த்தியான வார்த்தை. உவகை என்பது இன்பத்தை விட அடர்த்தியான வார்த்தை. எதுக்கு ஒரே குரல்ல ரெண்டு வார்த்தையும் போட்டார்னா, கொடுக்கிறவனுக்கு கிடைப்பது உவகை, பெறுகிறவனுக்கு கிடைக்கிறது இன்பம். அன்பினால் கிடைப்பது. அறிவினால் கிடைப்பதிலும் பிறருக்கு மகிழ்ச்சி வரலாம். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, அவர் வீட்டுக்கு மட்டுமா போட்டுக்கிட்டாரு. ஸ்டீவன்சன் ரயிலை கண்டுபிடிச்சார், ஆப்பிள் டப்புன்னு விழுந்தது. நம்மளாக இருந்தால் எடுத்து பார்த்துட்டு விழுந்தது கொஞ்சம் பெருசாக விழுந்திருக்கலாம், நசும்பு மாதிரி விழுந்தது. ஒரு ஆப்பிள் தலையில் விழுந்தா அறிவு எதை கண்டுபிடிக்கிறது? புவியீர்ப்பு ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த புவியீர்ப்பு ஸ்தானத்தை கண்டுபிடித்ததால் உலகத்துக்கு நன்மை தானே. அப்போ நிறைவு பண்ணுறேன், அன்பினுடைய நோக்கமும் லோகக்ஷேமம் தான், அறிவினுடைய நோக்கமும் லோகக்ஷேமம் தான். புரியுதுங்களா? பட்டிமன்றம் மாதிரி முடிச்சிருவோமா? ரெண்டும் தேவை என்றால் எது அதிகமாக தேவை அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவரை வச்சு தீர்ப்பு சொல்லிடுவோம். அவர் அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார், இறுதி வராமல் காப்பாற்றுங்கிறார். அறிவுடையார் ஆவது அறிவார், ஃபோர்சைட், பின்னாடி நடக்கிறது என்னான்னு தெரியும். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிற ஆற்றலை அறிவு கொடுக்கும். எதிரதா காக்கும் அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இருக்கா? கரெக்டாக தானே சொன்னேன்? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கூர்மை அப்பாமாங்க. இவ்வளவு அறிவுக்கு இவ்வளவு பெருமை மானுட இனத்துக்கு தேவையை சொல்லிட்டு இன்னா செய்யாமைங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் எழுதினார். என்ன திருக்குறள் தெரியுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் எம்பத்தைசிங். அடுத்தவங்களோட துன்பத்தை ஓன் துன்பமாக நினச்சி நீ அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா, நீ எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைடா. ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைடா. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொன்னால், அறிவை விட அன்புதான் முக்கியம். ஆனால் அந்த அன்பை யாரிடம் காட்ட வேண்டும், எந்த நேரத்தில் காட்ட வேண்டும், எந்த அளவுக்கு காட்ட வேண்டும் என்று வழியை நடத்துவதற்கு அறிவு வேண்டும்.